ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த விஷயம் வந்து வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் வந்து அதை ஃபுல்லாத்தையும் நான் சொல்லணும். ஏன்னா இது வந்து நான் நடந்து எப்படியும் ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இப்போ ரெகுலராக நான் என்ன பண்ணுறேன், என்ன நடந்துச்சுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதே. வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ என்ன விஷயன்றதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். நாங்கள் மூவி போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். நான் காளீஸ்வரி சாம்குட்டி எல்லாருமே வந்து அரண்மனைக்கு போயிருப்போம். ஸோ செகண்ட் டைம் போயிருந்தேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து அவனை ரொம்ப பயன்படுத்தி அப்படி விளாண்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சிட்ட வெள்ளனாவேவும், ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருந்துச்சு. எனக்குமே வந்து ஒரு ப்ரொமோஷன் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி சூழ்நிலை. அந்த ப்ரொமோஷனுக்கு நாங்கள் எல்லாருமே கொடைக்கானல் போயிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தப்போ கூட நான் வீடியோவில் ஒரு விஷயம் பேசியிருப்பேன். அது என்னன்றதை நான் உள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓரளவு இது ஃபுல்லாத்தையும் உங்களோட டீட்டெயிலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அது என்னன்றதை சொல்கிறேன். அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஷாமு வந்து சும்மா என் மடியில் போட்டு நான் பேன் இப்படி வச்சு பார்த்துக்கிறதேன். அவன் என்ன பண்ணிட்டான்னா, கோழி குஞ்சு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கோழி குஞ்சு எடுத்து அதுக்கு பேன் பார்க்குறேன்னு இப்படி பார்த்துக்கிறக்கப்ப அந்த கோழி குஞ்சு வந்து அந்த கண்ணுலே கொத்திருச்சு. கண்ணில் கொத்திருச்சுன்னா கரெக்டாக அந்த கருவிலியில் கொத்திருச்சு. கொத்தி அந்த மேலே உள்ள ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளை கலர் லேயரில் ஒரு லேயரை மட்டும் அப்படியே நம்ம அந்த இங்கே வந்து நமக்கு நம்ம விரலுக்கு கீழே இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொளி வந்து உரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த நடு கருவிலியில் வந்து அந்த மாதிரி தொலியை வந்து அந்த மாதிரி எடுத்துருச்சு. எடுத்த உடனேவும் இவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. உள்ளே போயிட்டு காளிச்சுட்டு நான் கோழி கண்ணில் குத்திருச்சு, கோழி வச்சு விளாடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் அவன் என்கிட்ட சொல்லாமல் அமைதியாக போயிருந்துட்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அவன் துடிச்சு ஒரு மாதிரி கத்தி கண்ணில் கொத்திருச்சு கோழின்னு சொல்லிட்டு அழுகுறியான். நானும் ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு கண்ணை ஊதி அம்மான்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் ஊதி விட்டுட்டு ஒன்றும் இல்லடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஒரு குழந்தைங்களுக்கு வலிச்சு எப்படி கதறி அழுகுங்க அது மாதிரி அழுகும். இன்னும் இவன் திடீர்னு இப்படி அழுகிறானேன்னு சொல்லிட்டு நான் அந்த கண்ணை நல்லா பார்க்குறேன். கரெக்டாக அந்த கருவிலியில் பார்த்து அந்த கோழி கொத்துனது வந்து அப்படியே ஒரு டாட் மாதிரி இப்படி விழுந்து இப்படி ஒரு மாதிரி தொலி பிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே ஐயோ போச்சு, அவ்வளோதான், நம்ம இப்படி பொத்தி வளர்க்குறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு அன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் சொல்லணும்னா நார்மலாக சொல்லணும், இந்த விஷயம் வேறு யாரும் நடந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு அதை நினச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. போச்சு, நம்ம குழந்தைய பார்த்து வளர்த்துருப்போம், திடீர்னு வந்து ஒரு குறையாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையாக வந்துடுச்சு. என்ன பண்ணனே தெரில. நான் அந்த டயத்துக்கு வந்து எங்கள் அத்தைக்கு ஃபோன் போகிறேன், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைங்க வந்து அங்கே வந்து விளாடுவாங்க, அவங்க ஃபோனை வாங்கி தான் விளாடுவானுங்க. ஸோ விளாட்றப்ப அந்த ஃபோனை சைலண்டில் போட்டு விளாட்றானுங்க. அப்படின்னும் என்ன பண்ணணுன்னே தெரியல. எனக்கு கிறுக்கி பிடிச்சிச்சோமா, எனக்கு அழுக வந்துடுச்சு. அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சோடனே படபடன்னு எந்திரிச்சு இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். பாலான்னு எனக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், என்ன இந்த மாதிரி கண்ணில் இப்படி கொத்திருச்சு, அவன் ரொம்ப அழுகுறியான்னு சொன்னோடனேவும் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே அதுதான் 24/7 இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு தனியார் ஹாஸ்பிட்டல் கண்ணுக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலுமே போனதில்லை. நிஜமாவே என் லைஃப்பில் வந்து எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது, எதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போயிருந்தோம்னா இந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம், இது பண்ணோன்னா இது சரியாயிரும்னு சொல்லி தெரியும்ல. ஸோ அது மாதிரி தான் என் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு இதுவுமே நான் கற்றுக்குறேன். இதுக்கு இங்கே தான் போகணும், இதுக்கு இங்கே தான் போகணுன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமே எனக்கு நடந்துக்கிட்டும் இருக்குது. நான் எல்லாத்துக்குமே கற்றுக்கிட்டு தான் வர்றேன். அதனால் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே அங்கே போ 24/7 இருப்பாங்க, நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு போயிரு, குழந்தைல கண்ணில் போய் ஏதாவது ஒன்றுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். தூக்கிட்டு போ, என்னான்னு பாரு, ரொம்ப எமர்ஜென்சினா எங்களுக்கு கால் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பிக்கிருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களோட போய் பார்த்தோன்னேவும் கண்ணை செக் பண்ணாங்க. கரெக்டாக அந்த டாக்டர் இல்லாமோ அந்த செக் பண்ண வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். கீழே பாருடா, ஒன்றும் இல்லை நீ கீழே பாரு டேபிள். ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்ணில் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு வந்து 1 2 3 அந்த மாதிரிலாம் சொல்ல வச்சாங்க. அங்கேயுமே வந்து ரொம்ப கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. நான் 7:30 8:30 நான் 7 8 மணிக்கெலாம் நாங்கள் இருந்தேன். ஸோ அந்த டயத்துலேயே
வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் நாங்கள் கடகடன்னு போய் அங்கே உள்ளே போய் நின்றோடனேயும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடான்னு இருந்துச்சு. ஆனாலுமே அவங்க வந்து நரம்பு டெஸ்ட்டு எடுக்கணும், இப்போதைக்கு வந்து நாங்கள் ட்ராப்ஸ் மட்டும் விடுறோம், இந்த ட்ராப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக 6 மணி நேரத்துக்கு கையை எதுவும் கொண்டு போகாமல் இன்ஃபெக்ஷன் ஆக விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சேஃப்டியாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோ சேஃப் உங்களுக்கு வந்து நல்லது. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கண்ணு பாதிச்சிரும். நல்ல வேளை இப்போ உடனே தூக்கிட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா கண்ணை அவங்க கசக்கிருந்தான்னா அந்த அந்த ஹோல் விழுந்துச்சு இல்லையா, அது வந்து விரிஞ்சு 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 அது கண்ணவே பாதிச்சிருந்துருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் நான் போயிட்டேன். உடனே போனதுனால அவங்க ட்ராப்ஸ் விட்டுட்டு கண்ணை மூடி எனக்குள்ளே பஞ்சு வச்சு ஒரு மாதிரி அடைச்சி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ நான் ஆட் பண்ணேன். அதுக்கடுத்து நான் என்ன நடந்துச்சுன்றதை இதுக்கடுத்து அங்கே நடந்ததுலேருந்து ஒரு 4 நிமிஷம் நான் காரை நிப்பாட்டிட்டு எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அப்போ நான் பேசினேன். ஒரு 1 வீக் இருக்கும் அந்த வீடியோ எடுக்கிறப்ப. எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லிட்டு நான் விவரமாகவே எதுவுமே சொல்லலை அவங்கக்கிட்ட. எதுக்குன்னா ஷாம் வந்து கோழி வச்சு விளாண்டுக்கிறதுக்கப்போ கரெக்டாக அந்த கண்ணு இருக்கு இல்லையா, அதுலேயே போய் அந்த இது பட்டுருச்சு. அந்த கொத்துன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கொத்தவும் அந்த லேயர் ஒரு மேலே உள்ள லேயர் இருக்குல்ல, அதில் ஒரு லேயரில் வந்து டாட்டு மாதிரி இப்படி இழுத்து விட்ட மாதிரி விழுந்துருச்சு. அதை விழுந்ததுனால சரி காலைல ஒரு 7 மணிக்கு விழுந்துச்சு. உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலுமே தெரியாதுமே நிஜமாவேவும். அதனால் 24/7 இருப்பாங்கன்னு சொல்லுவோம். உடனே நாங்கள் போனோம். போனதுக்கப்புறம் செக் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ கூட இடையில ஆட் பண்ணுறேன் பாருங்கள். செக் பண்ணி முடிச்சுட்டு சொன்னாங்க இந்த மாதிரி கண்ணை பட்டிருக்கு, அதில் வந்து மருந்து வச்சுருவோம், ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேப் மாதிரி தூக்கம் வருது. அப்போ அப்படியே வச்சுக்கோங்க, ஒரு டேப் மாதிரி வச்சு உள்ளே மருந்து வச்சு ஒட்டி விட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு 6 மணி நேரம் இன்ஃபெக்ஷன் ஆக விடாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போனாலும் இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிளம்ப வேண்டியது இருந்துச்சு கொடைக்கானலுக்கு. அதை ஷாம் கூப்பிட்டு போமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். 6 மணி நேரம் எதுக்காக அதை வச்சுருக்காங்கன்னா, மெயினாக வந்து அந்த மருந்து வந்து பெயின் கில்லருக்காக வச்சுருக்காங்களாம். இன்றைக்கி 1 டேயில் வந்து அந்த உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, சிலருக்கு வந்து இப்படி பட்டனா உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த இது நமக்கே ஏதாவது ஒரு பூச்சி பட்டா கூட உறுத்தும் இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பெயின் தெரியாதுக்காக அந்த ஆயில்மெண்ட் மாதிரி வச்சு விட்டு அந்த இதை இன்ஃபெக்ஷன் ஆகாதனால அந்த டேப் போட்டு விட்ருக்காங்க. இது வந்து எப்படி சொல்லணுன்னே தெரில. காலைல தான் நாங்கள் அங்கே கொடைக்கானல் கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தோம். யாருன்னா நானும் பாலாண்ணே சுரேந்திரனே எல்லாருமே மொத்தமாக ஃபேமிலியாக போகலான் இருந்தோம். நீ ஷாமு வரலன்னுக்கிட்டே இருந்தியா, எனக்கு விட்டுட்டு போகவே இந்த தடவை என்னமோ மனசே இல்லை. கூப்பிட்டு போயிடலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நட்சத்திரம் வரா, அவ கூட சேர்ந்து அவனும் ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே கரெக்டாக நாங்கள் 8 மணிக்கு கிளம்புறோன்னா 7 மணிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காமிச்சிட்டு வந்தோம். யார் ஹாஸ்பிட்டல் போனோம்னா நானே எங்கள் பாப்பாவும் அப்புறம் தம்பியும் ஷாமத்துக்கிட்டு போனோம். போயிட்டு எனக்கு கை கால் எதுவுமே ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அது வந்து வளர்றது நீங்கள் பார்க்காமட்டிங்கன்னா தான் அந்த தொலி விரிஞ்சு கண்ணுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும். நீங்கள் உடனே வந்ததுனால அது வந்து வளர அது க்ளோஸ் ஆகிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இவனுக்குமே செக் பண்ணாங்க. கொஞ்சம் இவன் வந்து எனக்கு என்ன ஒரு தெம்னா, ஷாமு வந்து அந்த உறுத்துறதோட அவன் பால விளாண்டுக்கிட்டே தெரிஞ்சான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டேப்பு போட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கையிலே வச்சு பார்த்துட்டு திடீர்னு கண்ணில் டேப் போட்டா எப்படி இருக்கும், நான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பெரிய காயமான்னு கேட்டாக்க அது எப்படின்னு சொல்ல தெரியல. அந்த கருவிலியில் மட்டும் லேசாக அப்படி கீச்சுனா ஒரு தொலியை மட்டும் லேயர் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மட்டும் மருந்து வச்சுருக்காங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. அதுக்கடுத்து வாங்க நரம்பு இதுக்கெல்லாம் செக் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நரம்பு அந்த அளவுக்கு போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் வந்து நரம்பு அளவுக்கு போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு அவன் சுறுசுறுப்பாக இருந்திருக்க மாட்டேன். ரொம்ப வலிக்குதுன்னு அழுக ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் அவன் வந்து நார்மலாக தான் இருந்தான். அதனால் வந்து எனக்கு அந்த நரம்பு அளவுக்கு போயிருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணலான்னு சொல்லவும் இன்றைக்கி ப்ரொமோஷனுக்கு வேறு வரோன்னு சொல்லிட்டாங்கன்னு கேன்சல் பண்ண முடியாது, எல்லாமே புக் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கிட்டும் போக வேண்டியது இருக்குது. அதனால் ஷாமும் கையில் கூட்டிகிட்டே போயிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பாப்போம், போயிட்டு ஷாமும் கூட்டிகிட்டு கொடைக்கானல் கிளம்பணும். ஆனால் மனசே இல்லாமல் மாறி கஷ்டமாக இருக்குது.
இவனுக்கு அதுக்கடுத்து எப்படி க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஒரு 6 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம எப்படி கொடைக்கானல் போகவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் அவன் நம்ம நிம்மதியாக தூங்கி இருந்துச்சா மட்டும் கூட போதும். அவன் மழை தூங்கிட்டான்னா கண் அதிகமாக தொடவே மாட்டான். இது என்ன மாதிரின்னு எனக்கு சொல்ல தெரில. பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பேசுகிறப்ப எனக்கு அழுகையாக வந்துச்சு. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்ட்ரோவும் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. அந்த வீடியோ போடவும் எனக்கு மனசு இல்லை. இருந்தாலும் நான் இப்போ யோசிச்சது என்னென்னா, இந்த மாதிரி நம்மளை மாதிரி எத்தனை பேர் கோழி குஞ்சு குழந்தைங்க விளையாடுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் அஃபெக்ட் ஆகுதுன்றப்ப இதை நம்ம கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணலாம். இது கண்டென்ட்டுக்காக கிடையாது. இது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம குழந்தைக்கு நடந்த மாதிரி நிறைய குழந்தைங்க நம்ம கோழி குஞ்சு வச்சு விளாடுவாங்க. கிராமத்தில் அதிகமாக விளாடுவாங்க. ப்ளஸ் சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இவனுமே ஒரு கோழி குஞ்சு வாங்கிட்டேன்னா பிடிவாத. இப்போ என்னென்னா கோழி குஞ்சை தவிர்த்து மீனுக்கு போயிட்டியான். மீனுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மீனை போட்டு உடச்சிட்டியான். பிடிச்சி விளாண்டு அந்த மீன் செத்து போகும். அதை போய் புதைக்கிறான். அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு டைம் சைக்கிள்னா சைக்கிள் இன்னொரு டைம் என்னென்னா இந்த ரப்பர் பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த பாம்பு எதாவது ஒன்றுன்னா அந்த இதை கையில் வச்சுக்கிட்டே இருப்பான். கோழி முட்டையை அவன் கையில் வச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன். அது ஒரு லாரி மாதிரி வச்சு அதுக்குள்ளே முட்டையை வச்சு பொத்தி போட்டு வச்சுட்டு, அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கேன், இப்படியே இருக்கட்டும், நீ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று பிடிவாதம் பிடிச்சிடறானுங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அது விளாட்றன்ற ஒரு எண்ணத்தில் அதை பண்ணுறாங்க. அவங்களுக்கே அது தெரியலை. ப்ளஸ் இது கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருந்துக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஸோ நீங்களும் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஷாமுக்கு அதுக்கடுத்து என்னாச்சுன்னு அதையும் சொல்லிடுறேன். ஸோ ட்ராப்ஸ் விட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு மறுநாள் செக்கப்புக்கு வர சொன்னாங்க. நாங்கள் கொடைக்கானல் ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஷாமு நார்மல் ஆகிட்டான்னா நம்ம அந்த ப்ரொமோஷனுக்கு போவோம், இல்லைன்னா போக வேணாம் அப்படின்னு. அப்புறம் அத்தை வந்துட்டாங்க வீட்டுக்கு. இல்லடி இந்த மாதிரி ஃபோன் சைலண்டில் கிடந்துச்சு, நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போனாங்க. ஷாமு என்கிட்ட கூட கொடுத்துட்டு நீ ப்ரொமோஷன் போயிட்டு வான்னு சொன்னாங்க. இல்லை நான் இவனை விட்டுட்டு போயிட்டேன்னா அங்கே போய் மனசே இருக்காது. ஐயோ என்ன பண்ணுறியானோ. இவங்க குட்டி பையங்களாம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. விளாட செஞ்சுக்கே இந்த மாதிரி நான் ஏன்னா கண்ணில் மண் ஏதோ பட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. இந்த இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு சரி நம்ம கொடைக்கானல் தான் போகிறாங்க, கூலிங் பிளேஸ் தான், கண்ணுக்கும் நல்லா தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை நான் 6 மணி நேரமும் கையிலே வச்சு தூங்க போட்டுட்டேன். நல்லா 6 மணி நேரம் கழிச்சு எழுந்திரிச்சப்ப அந்த பஞ்சை எடுத்தோடனேவும் அந்த டாட் இருக்குல்ல அது நல்லாவே மறைஞ்சிச்சு. சுத்தமாகவே தெரியவே இல்லை, அந்த மாதிரி மறைஞ்சிருச்சு. ஆனால் நரம்பு டெஸ்ட்டுக்கு மறுநாள் வர சொன்னாங்க. நான் அங்கேருந்ததுனால வர முடியலை. அதுக்கடுத்து நான் அந்த வீடியோவில் கேட்டிருப்பேன், ஷாமி இப்போ கண்ணு உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த கொடைக்கானல் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருப்பேன். சரியாயிடுச்சுமான்னு சொன்னேன். ஏன்னா அந்த இது உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக டாப்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஓரளவு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் நான் ஹாப்பி ஆகிட்டேன். இன்னும் நட்சத்திரம் இருந்ததுனால 2 பேர் சேர்ந்து விளாட ஆரம்பிச்சதுனால ஒரு பக்கம் அவங்க சரியாயிட்டான். ஸோ இந்த ஒரு விஷயத்தான் தான். அதுக்கப்புறம் நான் நரம்பு டெஸ்ட்டு எடுக்கிறதுக்காக நானும் எங்கள் அத்தையும் போனோம். அதனால திறக்கக்கூடாதா? சரி. தம்பியை தூக்கிட்டு அப்போ எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. நரம்புமே நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 மந்த் தூங்குறப்ப மட்டும் லைட்டாக ஒரு சொட்டு மட்டும் கண்ணில் விடுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இப்போ ரெகுலராக நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் இந்த குழந்தைங்கள மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிறதுக்காகவும் சரி, இந்த விஷயம் என்னைய மாதிரி ப்ளஸ் நான் விடணும்னு விடலை. அவன் அந்த கோழி குஞ்சுனா கொஞ்சம் அடிக்ட் அந்த மாதிரி இருந்ததுனால தான் அதில் கேர்லெஸ்ஸாக இருந்தேனே தவிர, இல்லாட்டினா அவனை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவனுமே நான் பக்கத்தில் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் வர மாட்டேன், விளாட மாட்டேன், ஒரு பொருள் கடந்தால் கூட ஒதுங்கி போவேன், அந்த மாதிரி ஒரு பையன். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் அப்படி நடந்துருச்சு. இதுக்கடுத்து அவனை அப்படி கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறதுனால போயிட்டு வர சாப்பிட இந்த மாதிரி அவன் வேலையை ரொட்டீனாக பார்க்குறதுனால மற்ற விளாடு ஜாமான் மற்ற கோழி குஞ்சு அந்த மாதிரிலாம் மறந்துட்டான். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு சேஃப்டிக்காகவும் சரி, இந்த வீடியோ நான் போடணும் கண்டிப்பான்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால 1 வீக் ஆச்சு. எல்லாமே இப்போ நார்மலாகி க்யூர் ஆகி ஷாம் சூப்பராக இருக்கான். ஸோ அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடலான்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. ப்ளஸ் குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, நானும் நல்லா பார்த்துக்கிறேன். இதை கூட நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், நீ ஏன் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேரோட குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் குழந்தைங்க எவ்வளோ பிடிவாதம் பிடிக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதை நான் நடக்க விடாமல் பார்த்துக்கிறேன். ஸோ இது உங்களோட சேஃப்டிக்கும் நான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ இதை சொல்கிறது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.